அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, தலையெல்லாம் சுத்துது, ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க. வாஷிங்சன் நூடுல்ஸ் சமைக்கலாம். ஐயா ஜாலி, அம்மா எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்க போறாங்க. ஏ வாங்க நூடுல்ஸ் செய்யலாம். இது உங்க ஷின்சான் சமையல். ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ்க்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இங்கே கேப்சிகம் இருக்கு, கோஸ் இருக்கு, எல்லாத்தையும் வெட்டி துண்டு துண்டாக்கி வைக்கணும். எங்கள் பாட்டி வெஜிடபிள் எல்லாத்தையும் நறுக்கி நிற்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி க்ளோஸாக போய் கத்தி முன்னாடி மூஞ்ச வச்சிங்கன்னா உங்கள் மூஞ்சில் கத்தி பத்து ரத்தம் வரும். அதனால் ஜாகிரதையாக தூரமாக இருங்கோ. இப்போ கேப்சிகம் முஞ்சி, தக்காளி, வெங்காயம், ஒரே ஒரு கேரட் இருக்குது. மீதி இருக்கிற தோலில் எடுத்து ஓரமாக வச்சுக்கிறாங்க. பூண்டு வேறு இருக்குது. பூண்டு நீங்கள் சாப்பிட்டா புருக்குன்னு போடாமல் இருக்கிறதுக்காக தான் பூண்டு. ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்ம வெட்டி இந்த தட்டில் ரொப்ப போகிறோம். வெங்காயத்தை ஒரே நசுக்க ரெண்டாக பொழந்துட்டாங்க எங்கள் பாட்டியா. ஐயோ கண் எரியுதே. வெட்டுறான்னு வெட்டுறாங்களே. ஸ்லைஸ் பண்ணுறாங்க. வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இவ்வளோ ப்ளஸ் போகாதீங்கன்னு சொன்னேன்ல. மூஞ்சில் குத்த போது ரத்தம் வரப்போது பார்த்துக்கங்க. எனக்கு தெரியாது. ஐயோ என் தலையை வர பிடிச்சி ஆட்டுறாங்களே. இது எவ்வளோ நல்லா இருக்குது. கொஞ்சம் தூரத்துலேருந்து காட்டுப்பா. கண்ணு வேறு எரியுதுல வெங்காயத்தை அறுக்கும்போது. ஐயோ இவ்வளோ வெங்காயம் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? நூடுல்ஸ் தானே கேட்டேன். ஒரு மேகி பேக்கெட்டை வாங்கி தூக்கி போட்டு செஞ்சு கொடுத்துருக்கலாமே. ஐயோ நூடுல்ஸ் செய்யறதுக்காக என்னென்ன பாடெல்லாம் பட வேண்டியதாக இருக்குது. தட்டு ஃபுல்லாக எடுத்து வைக்கிறாங்களே. நான் ஒருத்தன் தானே கேட்டேன். தக்காளி அப்படி கையில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் தக்காளி எடுத்து மறுபடியும் உள்ளே போட்டுட்டு வெங்காயத்தை கேரட் எடுக்கணும். கேரட்டை 2ஆக பொழந்து, அதை 4ஆக பொழந்து, 8ஆக பொழந்து அப்படியே அந்த கேரட்டை பீஸாக கட்டு பண்ணி அப்படியே ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கலாம். நடுவில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேரட் இருக்கிறதால நம்ம அதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒன்றா பீஸாக நறுக்குங்க. சைடில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த கேப்சிகம் எல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சு இந்த கோஸு, முட்டைக்கோஸு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு அப்புறம் லாஸ்ட்டாக அந்த தக்காளி எடுக்கிறாங்க. தக்காளியை கொச்சான்னு கட் பண்ணுறதில்ல. அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் கொட்டுது பாருங்கள். மறுபடியும் நீங்கள் கத்தி கூட பக்கத்தில் போகிறீங்க. குத்தி ரத்தம் வராமல் இன்றைக்கி நீங்கள் ஊடு போய் சேர போகிறதில்ல. பூண்டை குட்டியாக நறுக்கி என்னடா ஒன்று எடுக்க விழுந்துக்கிட்டே இருக்குது. அதை லைட்டாக தண்ணியில் போட்டு கலக்கி எடுத்திங்கன்னா அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ தட்டு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் ரெடியாக இருக்குது. ஏற்கனவே நூடுல்ஸை அவிச்சு வச்சிட்டோம். அவிச்சு வச்ச நூடுல்ஸை எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நூடுல்ஸை செய்ய போகிறோமே. நல்லா அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்குது நல்லா. அதை தான் நான் அப்போவே சொன்னேன், இந்த நூடுல்ஸை வேக வச்சுருங்கன்னு. சரி இப்போ ஒரு சட்டி எடுத்து அதில் வீட்டில் நெய் இல்லாததால் பட்டரை உருக்கி நெய் ஆக்க போகிறோம்ப்பா. நெய் ரெடி ஆகினா அப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சாங்களா? நெய் ரெடி ஆகிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, கூட ஒரு எக்ஸ்ட்ரா லைட் வச்சேன். அது ஃப்ளிக்கர் ஆகுது, அது கண்டுக்காதீங்க. ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது. ஃபஸ்ட்டு அந்த புட்டு வச்ச பூண்டை தூக்கி உள்ளே போட்டிங்க. நல்லா சவுண்டு வரும். அந்த சவுண்டு முடிஞ்சவொடனே இந்த வெங்காயத்தை தூக்கி போட்டுங்க. வெங்காயத்தை தூக்கி போட்டவுடனே அது என்னவா ஆகும்? ப்ரௌன் ஆகும் தானே எல்லாரும் சொல்லுவாங்க. சரி வதக்கி பார்ப்போம் ப்ரௌன் ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு. சரி வெங்காயம் போட்டவுடனே சவுண்டு இன்னும் நல்லா ஜாஸ்தியாக வருது. பாத்திரத்தில் கை வச்சு சுட்டுக்காதீங்க. இப்படி வதக்குனீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். ப்ரௌனான வெங்காயத்தை என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே வதக்கிட்டு மற்ற கோஸு, தக்காளி, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு கொதன்னு ஆக்கி ஒரு வதக்கினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நல்லா சவுண்டு வரும். தட்டி சூடாக இருக்கும். கை வச்சு சுட்டுக்காதீங்க. அப்படியே வதக்குன்னு சொல்லி வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒரு வாசனையும் வராதுங்க. நெய்யோட வாசனை மட்டும்தான் வரும். அப்படியே வதக்கி கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர்லாம் வரணுங்க. ப்ரௌன் கலர் வந்த அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஐயோ சின்சான் வாய்ஸ்லேருந்து வேறு ஏதோ வாய்ஸ்க்கெல்லாம் போகுது. இந்த வீடியோவை எப்படியா ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த சமையலில் கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ சோயா சாஸ் இருக்குங்க. அந்த சோயா சாஸ் உங்கள் கடையில் உங்கள் வீட்டில் இல்லைன்னா போய் கடையில் போய் வாங்கிக்கோங்க. 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றினீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி சாஸ், அதுக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து சில்லி சாஸை பிளிக்குன்னு அமுக்கி எல்லாம் வர வச்சு ஊற்றினீங்கன்னா அந்த காரம் அப்படியே கரெக்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் தக்காளி சாஸ் இல்லை, அதான் டொமேட்டோ சாஸ் இல்லாததால் இந்த குவாரண்டைனில் போய் வாங்க முடியலையே அப்படின்னு நாங்கள் ஒரு காரணம் சொல்லலாம்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் எப்படி உஷாராக இப்போ மட்டும் உங்களுக்கு நூடுல்ஸ் கிடச்சதுன்னு கேட்பீங்கன்னு தெரியும். அதனால தான் நாங்கள் போன கடையில் அந்த டொமேட்டோ சாஸ் இல்லைங்க. அதனால் நீங்கள் கிடச்சதுன்னா அதையும் போட்டு கிண்டிக்கோங்க.
கொஞ்சம் வினிகர் இருக்குன்னா இப்போ இதே நூடுல்ஸை நீங்கள் 4 நாள் கழிச்சு சாப்பிடும்போது அது கெட்டு போகாமல் இருக்கணும்ல, அதனால் அதுக்காக வினிகர். ஆனால் நாங்கள் இன்றைக்கே சாப்பிட்ருவோம், கவலைப்படாதீங்க. நீங்களும் இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்றலாம். இப்போ நூடுல்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கா, லைட் இல்லைங்க, அதான் இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நூடுல்ஸை போட்டு இன்னும் நூடுல்ஸே நம்ம போடலைல்ல, வெங்காயத்தை மட்டும்தான் வெஜிடபிள் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ நூடுல்ஸை போடலாம். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, அதனால 5 பேருக்கு சேர்த்து இவ்வளோ நூடுல்ஸை போட்டுருங்களே அப்படின்னு கேட்காதீங்க. 5 பேருக்கு இவ்வளோ நூடுல்ஸ் கரெக்டாக இருக்கும். போட்டு ஒரு கிண்டி எடுத்தீங்கன்னா ஒன்றுமே நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம இன்னும் உப்பு கூட போடல. அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு இதை கிண்டி அந்த கலர் எல்லாத்தையும் அந்த நூடுல்ஸில் வர வைக்கணும். ஐயோ அம்மா, எவ்வளோ நேரமாக நூடுல்ஸ் பண்ணுவீங்க, இதுக்கு மேகி பேக்கெட்டை வாங்கி 2 நிமிஷத்தில் தண்ணியில் முக்கி எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாமே நீங்கள் கேட்கலாம். அப்படி பண்ண முடிஞ்சால் இந்த வீடியோ எடுக்குங்க. இந்த வீடியோ பண்ணுறது வேற ஒரு நூடுல்ஸ் வாங்கி, இந்த கடையில் கிடைக்கிற நூடுல்ஸை வாங்கி பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி நூடுல்ஸ் செய்யறதுன்னு தான் சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் எடுத்து அப்படியே மழைச்சோரல் மாதிரி மேலே தூக்கி அப்படியே போட்டுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அந்த மழைச்சோரல் பெப்பர் போட்டு அப்புறம் சின்ன வயசு நடுவு நல்லா மாறிடுதுங்க. அப்புறம் உப்பு தூக்கி போடலாம். சின்சான் வாய்ஸா இல்லை எந்த சின்ன பிள்ளை வாய்ஸான்னு தெரியல. சரி, ஏதோ ஒன்று உப்பு தூக்கி போட்டு இப்படி கிண்டினீங்கன்னா அந்த கலரெல்லாம் மாறி அந்த நூடுல்ஸோட ஃப்ளேவர் வந்து ஒரு வாசனை வருங்க. அந்த வாசனை உங்களுக்கு வராது, ஏன்னா நீங்கள் வீடியோவில் தானே பார்க்குறீங்க, நான் நேரில் பார்த்துட்டு இருக்கேன்ல. அதனால் அந்த வாசனை வந்த உடனே அந்த சட்டியை அப்படியே தூக்கி எடுத்துன்னு போய் தட்டில் பரிமாறி, ஆஹா வாசனை வருகிறது, ஐயா ஜாலி, நூடுல்ஸ் ரெடி, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து ஒரு ஸ்பூனு கிடைக்கலையா, சரி ஓகே கையிலே தின்னுவோம் அப்படி சொல்லிட்டு கையை எடுத்து அந்த நூடுல்ஸில் கொஞ்சம் கையில் எடுத்து எடுத்து வாயில போ, அஞ்சு சுடுது. நல்லா தான்ப்பா இருக்கு. நான் கூட சுமாராக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் ஓகே தான், நல்லா தான் வந்திருக்கு. உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நூடுல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சின்சான்.